இப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா தீட்டா. ஒரு சர்க்குலர் மோஷன்ல நீ மூவ் பண்றேன்னு வச்சுக்கோ. நீ எப்படி சொல்லுவ? நல்லா பாரு. நீ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்ல மூவ் பண்றேன்னு வச்சுக்கோ. ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்ல மேபி அசியூம் தட் இதான் என்னோட ஆரிஜின். நீ ஸ்டார்டிங்ல இங்க இருக்க, ஓகேவா? ஸ்டார்டிங்ல நீ இங்க இருப்ப. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேபி நீ மூவ் பண்ணிருக்கேன்னா நீ இங்க போயிருப்பேன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்போ உன்னோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்டிங்ல இங்க இருந்தது, இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு சேஞ்ச் ஆயிருக்கோ அந்த வெக்டர் வேணும்னு சொன்னா r2 மைனஸ் r1 படிச்சோமா? கரெக்டா இல்லையா? r2 வெக்டர் மைனஸ், அதாவது ஃபைனல் பொசிஷன்ல இருந்து இனிஷியல் பொசிஷன் சப்ட்ராக்ட் பண்ணா உனக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் இங்க பார்த்தனா லெட் மீ சே நான் ஸ்டார்டிங்ல இங்க இருக்கேன். ஸ்டார்டிங்ல நான் இந்த இடத்துல இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்ல நீ இங்க இருக்க, இதான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். எவ்வளவு தூரத்துல இருக்க? லெட் மீ சே நீ வந்து சம் r டிஸ்டன்ஸ்ல இருக்கியா? ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்க? r டிஸ்டன்ஸ்ல இருக்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாரு நீ இங்க போயிட்ட. அகைன் நீ ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு தூரத்துல தான் இருக்க? r. அப்ப கேன் ஐ சே தட் யூ ஹேவன்ட் மூவ்ட், நீ வந்து மூவே பண்ணல. ஏன்னா டிஸ்பிளே அங்க பார்த்தனா நல்லா பாரு, இந்த இடத்துல உன்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு பொசிஷன் பார்த்தா என்னது? சேம். நல்லா பாரு, இது வந்து நீ r1 வச்சுக்கோ, இது வந்து r2 வச்சுக்கோ. r2 மைனஸ் r1 உனக்கு என்ன கிடைக்கும்? 0. கரெக்டா இல்லையா? அதாவது நீ மேக்னிட்யூட் வச்சு பார்க்கறேன்னு சொன்னா ரெண்டு ஈக்குவல்னால 0 தான் உனக்கு கிடைக்க போகுது. அப்ப நீ மூவே பண்ணலன்னு அர்த்தமா? நோ. அப்ப நம்ம பார்த்தனா சப்போஸ் நான் வந்து ஆங்குலரா மூவ் பண்றேன்னு சொன்னா நம்ம ஒரு புது டேர்மை டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுல பார்த்தா இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கும், ஆனா என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு? ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்க இருந்து இங்க போயிருக்கப்ப நீ நல்ல ஒரு சம் தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு போயிருக்க. அப்ப இந்த தீட்டாங்கிறது என்னது? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லுவோம்? லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? இல்ல டிஸ்டன்ஸ் கூட வச்சுக்கோ. லீனியர் டிஸ்டன்ஸ் எஸ்ஸா? எஸ் னு பார்த்தோம். எஸ். ஸோ தீட்டாவை நம்ம எதுல மெஷர் பண்ணணும்னு கேட்டா தீட்டா இஸ் மெஷர்ட் இன் ரேடியன் ஆர் டிகிரி. தீட்டாவை எதுல மெஷர் பண்ணுவோம்? ரேடியன் ஆர் டிகிரி. பட் நல்லா நீ வச்சுக்க, நம்ம சம் சால்வ் பண்றப்ப எதுல இருக்கணும்? தீட்டா ரேடியன்ல தான் இருக்கணும். ஸோ தீட்டா வந்து டிகிரியில கொடுத்தாங்கன்னா ரேடியனை மாத்த தெரியுமா? மாத்த தெரியுமா? எஸ். ஸோ சம் வந்து சம் தீட்டா டிகிரின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? தீட்டா இன்டூ பை பை 180. ஏன்னா தீட்டா ரேடியன் சொன்னா பை 180 டிகிரி. தீட்டா ரேடியன் சாரி பை ரேடியன் சொன்னா 180 டிகிரி. அப்ப இதுதான் என்னோட சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. சொல்லு சம்ப சொல்லு, என்ன ஃபார்முலா? சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. சரி, அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா அகைன் இந்த இடத்துல ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தனா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு பாத்தியா? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தனா ஒரு ஆக்சியல் வெக்டர். என்ன வெக்டர்? ஆக்சியல் வெக்டர். அதாவது இட் ஆக்ட் அலாங் த ஆக்சிஸ். சரியா? அதாவது இப்போ நீ இந்த மாதிரி ரொட்டேட் பண்றேன்னு வச்சுக்கலாம். அப்ப நீ எந்த டைரக்ஷன்ல சொல்லுவ? வாட் இஸ் த டைரக்ஷன்? ஏன்னா ஒரு வெக்டர்னு சொன்னா சரியா? ஒரு வெக்டர்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வெக்டருக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கணும். கரெக்டா இல்லையா? அப்ப இந்த வெக்டரோட டைரக்ஷன் எப்படி பார்ப்போம்னு சொன்னா டைரக்ஷன் ஆஃப் தீட்டா வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். என்ன ரூல்? ரைட் ஹேண்ட் தம் ரூல். அப்ப நீ நல்லா பாரு, ஒரு ரொட்டேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்குது? ஒரு ரொட்டேஷன் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப நீ ரைட் ஹேண்ட் இப்படி விராப் பண்றேன்னு சொன்னா டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி அவுட்வர்ட். கரெக்டா இல்லையா? இந்த டைரக்ஷன்ல உனக்கு கிடைக்க போகுது. புரியுதா? சரியா? இங்க பாரு முகேஷ், இங்க தெரியுதா? ஆப்ஜெக்ட் வந்து இந்த சர்க்குலர் பாத்ல ரொட்டேட் ஆகுதுன்னா இதுல என்ன பண்ண போற? ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்றேன். தம் ரூல் யூஸ் பண்ணனா உனக்கு எந்த டைரக்ஷன் கிடைக்க போகுது? அப்வர்ட் டைரக்ஷன் கிடைக்குமா? என்னால பாரு, எந்த பொசிஷன்ல வேணுமோ நீ வச்சு பாரு. இங்க பாரு, இந்த இடத்துல வச்சுக்கோ. இங்க எப்படி போற? இந்த டைரக்ஷன். அப்ப இப்படி விராப் பண்ணு, அப்வர்ட் டைரக்ஷன். இங்க போ, இங்க விராப் பண்ணு, எப்படி? இந்த டைரக்ஷன், அப்வர்ட் டைரக்ஷன். அப்வர்ட் அப்வர்ட் அப்வர்ட். சோ இது பார்த்தனா இதான் என்னோட ஆக்சிஸ். ஓகேவா? இது என்னது? என்னோட ஆக்சிஸ். ஓகேவா? அப்ப தீட்டா வந்து பார்த்தனா ஒரு ஆக்சியல் வெக்டார். இதோட டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது? ஆக்சிஸ்ல இருக்கும். எந்த பிளேன்ல இருக்கோ அதோட ஆக்சிஸ்ல இருக்க போகுது. ஓகேவா? அப்ப நல்லா பார்த்தனா நான் சிம்பிளா சொல்லணும்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஆன்டி clockwise
clockwise direction. Anti clockwise direction னு சொன்னா thumb எப்படி இது பண்ணும் upward. கரெக்ட்டா இல்லையா? அப்படி இல்லனா out of the plane வச்சுக்கலாமா? இப்படி வச்சிருக்கேன்னு சொன்னா பிளேனுக்கு வெளியே வர மாதிரி இருக்கா? சரி இந்த டயகிராம் பாரு, ரெண்டாவது டயகிராம் பாரு. போர்டை விட்டு வெளியே வருது. போர்டை விட்டு வெளியே வருமா? டிவி ஆன் பண்ணிடலாம். சம்பதான் வெயிட் பண்ணு. ஆனா சப்போஸ் இதான் என் வெக்டார்னு வச்சுக்கோ. அத பாரு இந்த டைரக்ஷன் தான் ஆன்டி கிளாக்வைஸ். அப்ப என் வெக்டார் எப்படி இருக்குது? அவுட்வர்ட். கரெக்ட்டா? சோ அவுட்வர்டுக்கு நம்ம இந்த சிம்பல் யூஸ் பண்ணுவோம். இந்த சிம்பல் வந்து அவுட்வர்ட் இண்டிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த டாட் மட்டுமா இல்ல டாட் சோ அத சுத்தி ஒரு சர்க்கிள் எதுக்காகனா அப்புறம் நீ மறந்துடுவ. நீ சும்மா ஏதாச்சும் ஒரு புள்ளி மட்டும் வச்சிருக்காங்க தெரியாம வச்சிருப்பாங்கன்னு நினைச்சிருவீல அதனால. சோ எதுக்காக அப்படினா ஒண்ணு இல்ல இது ஒரு பேப்பர்னு வெச்சுக்கோ. இது ஒரு பேப்பர். பேப்பர்ல இருந்து ஒரு ஆரோ இருக்கு பாத்தியா அம்பு வெளியே வரப்ப பாக்குறேன்னா அதுக்கு எப்படி தெரியும்? ஒரு டாட் மட்டும் வெளியே வரும். அப்ப டாட் மாதிரி தெரியும். அதே சப்போஸ் இது வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல போகுதுன்னு வெச்சுக்கலாம். எப்படி போகுது? கிளாக்வைஸ். சோ கிளாக்வைஸ் தான் இந்த டைரக்ஷன்ல விராப் பண்றேன்னா உள்ள இருக்குமா? சோ கிளாக்வைஸ் சரியா? சோ இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ். இங்க வந்து CW னு போட்டுக்கலாம். ஆன்டி கிளாக்வைஸ் இது கிளாக்வைஸ். கிளாக்வைஸ்னு சொன்னா உள்ளுக்குள்ள போகும். சரியா? கிளாக்வைஸ் சொன்னா உள்ளுக்குள்ள, ஆன்டி கிளாக்வைஸ்னு சொன்னா வெளியே வரும். ஓகேவா? சோ இது என்ன சிம்பல் அப்படினா நீ ஒரு ஆரோ வச்சிருக்கேன்னு வெச்சுக்கலாம். ஆரோக்கு பின்னாடி என்ன இருக்கும்? X மாதிரி தெரியும். ஓகேவா? சரி உட்காரு. ஏன் எந்திரிச்சு நிக்கிற? உட்கார்ல. சோ இந்த தீட்டா பார்த்தனா ஒரு டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டி. தீட்டாக்கு டைமென்ஷன் கிடையாது. ஆனா தீட்டாக்கு யூனிட் இருக்கா? என்ன யூனிட்? டிகிரி. ரேடியன். ஓகேவா?